அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னாகம் பகுதியில் நிற்கிறோம். அதாவது சுன்னாகம் பகுதியில் இந்த காணி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி சம்பந்தமான மேலதிக விவரங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னர் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எங்களால் தொடர்ந்து பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இந்த காணியை பொறுத்தவரையில் இந்த காணியானது பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு பக்கமும் வந்து தேர் வீதி முகப்ப கொண்டதான் காணப்படுகிறது. அதோட இந்த பெரிய காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 18 துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது 1.5 மற்றும் 1.25 பரப்புகளாக 18 துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த பிரிக்கப்பட்ட காணி துண்டுகள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 20 அடி பாதை இரண்டு பக்கம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு பக்கத்தில் உள்ள தேர் வீதிகளோடையும் இணைகிற மாதிரி தான் இந்த பாதை வந்து போடப்பட்டிருக்கு. அதாவது இந்த காணிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 20 அடி பாதையாக தான் இருக்குது. அதாவது நாங்கள் இந்த காணியின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தேர் ரோட் பார்த்துருப்பீங்க. அந்த தேர் ரோட் இன்னொரு தேர் ரோட்டோட இணைகிற மாதிரி தான் அனைத்து காணிகளுக்கும் வந்து பாதை விடப்பட்டிருக்கு. அப்போ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அனைத்து காணி துண்டுகளுக்குமே 2 வழி பாதைகள் வந்து காணப்படுது. அதோட இந்த காணி வந்து சுன்னாகம் மத்திய பிரதேசத்தில் இருந்து, அதாவது சுன்னாகத்தின் மத்திய பகுதியில இருந்து 800 மீட்டர் தூரம், கேகேஎஸ் வீதியில இருந்து 800 மீட்டர் தூரத்தில் காணப்படுறதால அனைத்து வசதிகளையும் வந்து நீங்கள் அருகிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வங்கிகளா இருக்கலாம், கடைகளா இருக்கலாம், பாடசாலைகளா இருக்கலாம், அனைத்து பிரதேசங்களும் வந்து இந்த காணிலிருந்து 800 மீட்டர் தூரத்துக்குள்ளேயே இருக்குது. அதோட இந்த காணி அமைஞ்சிருக்கிற பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நன்னீர் பிரதேசமா தான் காணப்படுகிறது. அதாவது நீங்கள் நல்ல தண்ணீர் குடிநீர் பிரதேசமா தான் காணப்படுது. அதோட இந்த காணி செம்மண் தரையை கொண்டிருக்கிறதால நீங்கள் வந்து வீடு கட்டவோ அல்லது வந்து தோட்டங்கள் அமைத்துக் கொள்ளவோ இந்த காணியை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது தான் 2வது தேர் பாதை. இந்த பாதையால நீங்கள் வந்து பிரதான வீதிக்கு சென்று கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அதாவது இந்த காணிக்கு 2 பக்கமும் பாதை இருக்கிறதால கனரக வாகனங்கள் வந்து போகக்கூடிய வசதி வாய்ப்பு வந்து மிக அதிகமாக காணப்படுது. இந்த தேர் பாதையை தவிர்ந்த காணிக்குள்ளே இருக்கிற பாதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 20 அடி பாதை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த காணிக்குள்ளே இருக்கிற பாதை வந்து 20 அடி பாதை. அதே நேரம் இந்த காணி துண்டுகள் ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியான செட் சதுரமாக தான் காணப்படுது. அதாவது நீங்கள் வந்து வீடுகள் அமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வடிவமைப்பில் தான் இந்த காணி துண்டுகள் ஒவ்வொன்றும் வந்து அமைந்திருக்குது. 1.25 பரப்பு 1.5 பரப்பாக பிரிக்கப்பட்டு 18 துண்டுகள் காணப்படுகிறது. இது போன்று உங்களிடம் விற்க உள்ள கட்டடங்கள், கடைகள், காணிகள், வாகனங்கள் மற்றும் ஏனைய சொத்துக்களை விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் நமது தமிழ் படியன் யூடியூப் சேனலது தொலைபேசி இலக்கம் இந்த காணொளியின் அடிப்பகுதியில் மற்றும் கடைசி பகுதியில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொள்வதனூடாக நீங்கள் உங்களது விளம்பரங்களையும் வீடியோவாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இந்த காணி துண்டுகள் ஒவ்வொன்றிற்குமான விலையை பார்ப்போமானால் உரிமையாளரால் சொல்லப்படுற இறுதி விலை, இங்க வந்து நாங்கள் காணியை வாங்கும் போது விலை வந்து தீர்க்கமானதாகத்தான் இருக்கும். விலை வந்து கதைக்க முடியாது. விலை வந்து இறுதி விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1.25 பரப்பு என்றால் 75 லட்சமும் 1.5 பரப்பாக இருந்தால் 90 லட்சமாக தான் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த காணியின் இறுதி விலை. அதாவது நீங்கள் காணியை நேரில் வந்து பார்த்து பிடித்திருந்தால் இந்த விலைக்கு தான் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து இந்த காணியை வாங்குவதற்கு யாராவது யோசித்திருந்தால் அவர்களுக்காக நான் இந்த காணொலியின் மேல் பகுதியில் வந்து ஒரு தொடர் விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த தொடர் விளக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் காணியை நேரடியாக சென்று பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்த துண்டுகளை நீங்கள் தெரிவு செய்து வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று நல்ல மிகச்சிறந்த அமைதியான சூழலில் காணி வாங்க விரும்புபவர்களுக்கு இந்த காணி மிக பொருத்தமானதாக இருக்கும். எனவே உடனடியாக இந்த காணொளியின் மேலுள்ள இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு இந்த காணியை பார்வையிட்டு வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இது போன்று மற்றுமோர் இலவச விளம்பர வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.